மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம். மகாராஷ்டிராவில் 3வது பயிற்று மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என்ற உத்தரவை திரும்ப பெற்றார் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பணிந்தார். சென்னையில் 120 மின்சார பேருந்துகள் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வியாசர்பாடி பணிமனையில் தொடக்க விழாவிற்கு ஏற்பாடு. இருபத்தோரு முதல்நிலை காவலர்களுக்கு பதவி நிலை உயர்வு ஆணை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி பாஜகவிற்கு ஷாக் கொடுத்த இபிஎஸ். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் இருந்து தனி பெருங்கட்சியாக ஆட்சி அமைக்கும். எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என்று திருமாவளவன் உள்ளிட்டோருக்கு பதிலடி. இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுதான் என்ற கட்சி. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன கவலை எனவும் முதலமைச்சருக்கு கேள்வி. சட்டமன்றத்தில் பேசுறான், ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? கூட்டணி வைக்கின்ற நோக்கம் திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும். அதிமுகவை அவதூறாக பேசுவதையெல்லாம் வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் மாறிவிட்டது. அன்று இருந்த பழனிசாமி வேறு, இன்று இனி பார்க்க போகிற பழனிசாமி வேறு என்று இபிஎஸ் பஞ்ச் டைலாக். வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்கின்ற பழனிசாமி வேற. தந்தை ராமதாசுடன் மோதல் உச்சக்கட்டத்தில் உள்ள நிலையில் டெல்லிக்கு திடீரென சென்றார் பாமக தலைவர் அன்புமணி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்க வாய்ப்பு. திமுக அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் பேட்டி. 2026 தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட கொள்கைகள் கொண்ட கட்சிகளின் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று ஆருடம். திமுக போனா சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம், அதைத்தான் நாங்க சிந்திக்கிறதுனால. காவல்துறையின் லாக்கப் மரணத்தால் பாதிக்கப்பட்ட கோவில் ஊழியர் குடும்பத்தினருக்கு பணம் கொடுத்து சரிக்கட்டியதாக புகார். பேரம் பேசுவதற்காக திமுக பேரூராட்சி தலைவரின் காரில் இளைஞரின் தாயும் சகோதரரும் அழைத்து செல்லப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். ஆழ்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து அரசாணை வெளியீடு. ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,57 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம். திருப்பூரில் விஷமருந்தி இளம்பெண் உயிரை மாய்த்துக் கொண்ட வழக்கில் அவரது கணவர், மாமியார் மற்றும் மாமனார் கைது. தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை.
கோவையில் சினிமா பாணியில் காரை மறித்து கேரள தங்க வியாபாரியிடம் 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. ஆலப்புழாவை சேர்ந்த இளைஞர்கள் 2 கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. திருப்பூரில் இந்து முன்னணி நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 கைது. ஏற்கனவே 2 பிடிபட்ட நிலையில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் இலங்கை சிறையில் அடைப்பு. ஜூலை 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தமிழக இளைஞர்கள் 2 உயிரிழப்பு. கருப்பட்டி வியாபாரத்திற்கு சென்ற இடத்தில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பலியான சோகம். தமிழ்நாட்டில் வரும் 5ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கோவை குற்றாலம் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடர்வதாக வனத்துறை அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பிலிருந்து சோசியலிசம் மற்றும் மதச்சார்பின்மை என்ற வார்த்தைகளை நீக்க அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கோரிக்கை. 2 வார்த்தைகளும் பிரிட்டிஷ் அல்லது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட சொற்கள் எனவும் கருத்து. பஞ்சாபில் எதிர்க்கட்சியான சிரோமணி அகாலி தள தலைவருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த ஊழல் தடுப்பு சோதனை குறித்து விமர்சனம். ஆளும் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குன்வர் விஜய் பிரதாப் கட்சியில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு நீக்கம். கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி கிடைக்க வலியுறுத்தல். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பாஜக மகளிர் அணியினர் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. பெங்களூருவில் மாநகராட்சி குப்பை லாரியில் கிடந்த பையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. பெண்ணை கொன்று காலுக்கும் கழுத்துக்கும் கயிறு கட்டி உடலை பையில் அடைத்து வீசிய பயங்கரம். தலைநகர் டெல்லியில் வேரோடு சாய்ந்து விழுந்த மரம். வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சேதம். டோக்கியோவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கொல்கத்தாவில் தரையிறக்கம். நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென வெப்பம் அதிகரித்ததால் திருப்பிவிடப்பட்டது. அதிபர் டிரம்ப் கொண்டு வந்த வரி குறைப்பு மசோதாவிற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல். ஒரு பெரிய வெற்றியை கண்டோம் என்று டிரம்ப் மகிழ்ச்சி. அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அழியவில்லை. ஈரானால் சில மாதத்தில் மீண்டும் உருவாக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி தலைவர் திட்டவட்டம். உலகின் மேம்பட்ட AI தொழில்நுட்பங்கள் பொய் சொல்ல கற்று வருவதாக அதிர்ச்சி தகவல். மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று வல்லுநர்கள் கவலை. மத்திய சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் குவியும் வலசை பறவைகள். நீர்நிலைகளில் தண்ணீர் நிறைந்திருப்பதால் இனப்பெருக்கத்திற்காக வருகை. தங்க கடத்தல் வழக்கில் சிறைவாசம் அனுபவிக்கும் நடிகை ரன்யா ராவிடம் கேலி கிண்டல். சக பெண் கைதிகளின் தொல்லையால் தனி அறை ஒதுக்க வேண்டும் என்று சிறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தல். ஒடிசாவின் புரியில் ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தின் ஒரு பகுதியாக கோவிலுக்குள் தெய்வங்கள் நுழையும் நிகழ்ச்சி. 3 முக்கிய தெய்வங்களின் ஆலய நுழைவு கோலாகலம். நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி கோலாகலம். இசை வாத்தியங்கள் முழங்க நடந்த ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை கவர்ந்த புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி. படகு வடிவம் கொண்ட தேரில் அந்தோனியார் ஊர்வலம். சென்னையில் மேளதாளம் முழங்க வானவில் சுயமரியாதை பேரணி. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் திரளாக பங்கேற்று உற்சாகம்.